ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் வந்து டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறேன். இப்போ லோ கம்ப்ரஸ் தான் ஒரு வண்டியை பார்க்க போகிறோம். ஒரு வண்டியில் வந்து நல்லா தான் ஓடிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்துன்னு வச்சிங்களேன், ஒரு 15-20 கிலோமீட்டர் ஓட்டினோடனே வண்டி ஆஃப் ஆகிடும். நீங்கள் கிக் பண்ணாவே கிக்கு வந்து அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக போகும், அப்படியே வழிக்கினே இருக்கும். கிக்கர் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்காது. ஓகேங்களா, செல்ஃபு போட்டாலும் இருக்காது. செல்ஃப் நிறைய பேர் போட்டுனே இருப்பாங்க. இதெல்லாமே நான் வந்து பேட்டரி டவுன் ஆகிடும். கிக்கர் வந்து அப்படியே ரொம்ப ஸ்லிப் ஆச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் நினச்சிப்பாங்க க்ளச் பேட்டு தான் போச்சு, அதனால் க்ளச் பேட்டு தான் மாற்றணும். கண்டிப்பாக க்ளச் பேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். இந்த லோ கம்ப்ரஸுக்கு நான் வந்து 150cc நிறைய ஆகுது. 150cc அப்போது 150cc தான் அதிகமாக இதுமாதிரி லோ கம்ப்ரஸ் வரும். ஸ்கூட்டர் மாடலையும் இதுமாதிரி ஒரு சில வண்டிகள் திடீர்னு இப்படி ஆகிடும், லோ கம்ப்ரஸ் ஆகிடும். அதுக்கு நம்ம ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, ஒரு லோ கம்ப்ரஸர் வச்சுனாவே இந்த விஷயம் பண்ணாவே கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் கண்டிப்பாக அந்த வண்டியில் வந்து வாழ்வு வச்சுட்டு கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா இது ஒரு தச்சமயம், ஒரு இது தான். ஒரு வண்டி எங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வரதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இது அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ நல்லா ஓடினே இருக்கும், ஒரு 10-20 நாள் நல்லா ஓடும், திடீர்னு பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா, இது ஒரு நிரந்தர தீர்வு. வாழ்வு வச்சுட்டு மாற்றினாவே கண்டிப்பாக அந்த பிரச்சனை கண்டிப்பாக வராது. ஓகேங்களா, இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லோ கம்ப்ரஸர் வண்டி தான் பார்க்க போகிறோம். லோ கம்ப்ரஸர் வண்டிக்கு நம்ம வந்து பைக்கில் பார்த்துருப்போம். இப்போ ஸ்கூட்டரில் பாருங்கள், லோ கம்ப்ரஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாவே இந்த வண்டி கம்ப்ரஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் கிக் அடிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா, கிக்கு ஜாமான் அது பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ஃப்ரீயாக போகுது. இது பார்த்தோன்னாவே நம்ம கையிலே கிக் பண்ணலாம். இதுதான் லோ கம்ப்ரஸரு. ஓகே, இந்த லோ கம்ப்ரஸர் வண்டிக்கு ஸ்கூட்ரு மாடல் இந்தமாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, கெட்டெல்லாம் இந்த மாதிரி கேட்டாதீங்க. ஓகேங்களா, சிம்பிள் சொல்யூஷன் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா லோ கம்ப்ரஸர் வந்தால் கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆகாது, கிக்கர் ஃப்ரீயாக போகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளக்கை கட்டணும். இது ப்ளக்குக்கு ஸ்பெஷல் டூல்ஸ் இது. ஓகேங்களா, ப்ளக்கும் டேமேஜ் ஆகுது, டூல்ஸும் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. ஏற்கனவே பேர் பார்ட்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்க முடியும். நாங்கள் 100 ரூபா 150 நினைக்கிறேன். இது வாங்கினா உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும். ஓகேங்களா, இதையும் காமிச்சிடுறேன். இது 22ஆம் நம்பர் வரும். இந்த இடத்துல 22ஆம் நம்பர் வரும். எல்லா வண்டிக்கும் சுட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா, ஓகே, நம்ம ப்ளக்கை கேட்டுருவோம். ஆனால் ஸ்கூட்டர் வந்து லென்த்து ப்ளக்கும் வரும், அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டுங்க. ப்ளக்கு பார்த்தா ப்ளக்கு பாயிண்ட் எப்படின்னு பாருங்க. ஓகே, ப்ளக்கு பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்குது. ப்ளக்கு பிளாக் ஆகுது தவிர பாயிண்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளக்கு கேப் இருக்குல்ல, ஹெட்டு, இதை நம்ம ஒரு 2-3 சொட்டு ஆயில் தான் போட போகிறோம். ஓகேவா, வேறு ஆயில் போட்டு ப்ளக்கு மாட்டி வண்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே, இதுமாரி ஆயில் கேனில் இந்தமாரி கட்டை வச்சு ஒரு 2 சொட்டு விட்டால் போகிறோம். மிச்சம் ஒரு 2 பம்ப் ஆகணுங்க, அவ்வளோதான். கட்டாச்சு, வெளில தர வேண்டியதான். இப்போ நம்ம ப்ளக்கை மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் கரெக்டாக நம்ம வச்சுருக்கோம்னு கை வச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ ஆயில் போட்டாச்சு. இப்போ நம்ம ப்ளக்கை மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ளஸுக்கு சைடில் ப்ளக்கை மாட்டிட்டு அப்படியே த்ரெட் போட வேண்டியதான். அப்புறம் இந்த டூல்ஸை வச்சு 2 மரம் ஏறலாம் போகிறோம். அதுக்கப்புறம் டூல்ஸை வச்சு நம்ம டக்குன்னு டைட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். வண்டியை சீஸ் ஆனாலும் இதான் பண்ணணும், லோ கம்ப்ரஸாக இருந்தாலும் இதான் பண்ணணும். ஓகேங்களா, கிக்கர் அடிக்க முடியல, ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இந்த ப்ளக்கில் கேப் வழியாக ஆயில் போட்டு தான் பண்ணணும். இப்போ டைட் ஆகிடுச்சு.
இப்போ நான் கரெக்டாக நான் வரும் 22ஆம் நம்பர் வரும் இங்கே. ஓகே ஃபுல் எடுத்து வச்சுக்கோ. இதெல்லாம் ஒரு பேசிக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. எனக்கு நடுவில் நினச்சினாவே எந்த பிரச்சனையாகவே கண்டிப்பாக நம்ம இன்ஜின் ஆயில் கூட கொஞ்சம் எடுத்து கூட நம்ம இதுமாரி பண்ணலாம். ஆனால் அதுக்கு நம்ம இது வச்சுருக்கணும் கரெக்டாக. ஓகே மாறியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா சைலன்ஸ் வந்து ரொம்ப புகை வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வண்டி ஓட விட்டாவே சைலன்ஸ் வந்து புகை கொஞ்சம் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் வண்டி யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வண்டிக்கு கண்டிப்பாக இந்த ஹெட் வேலை பண்ணி தான் ஆகணும். ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வண்டி கீழே போடுறேன். ஸ்விட்ச் கொஞ்சம் அதிகமாக தான் அடிக்கும். அதுக்கப்புறம் தான் அடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரே மஞ்சள் ஓகே. இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் என்ன ஒன்றுனா இந்த புகை வந்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஓட விட்டாவே கண்டிப்பாக அந்த புகை வந்து ஏன்னா பிஸ்டன் மேலே தான் நம்ம போடுறோம் ஆயில். அதனால் புகை கொஞ்சம் வரும். அது எரிஞ்சு முடித்தோடனே கண்டிப்பாக ஸ்மோக் நிடுறோம் உங்களுக்கு. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப்பாக பாருங்கள். இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் ஓகேங்களா. ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகல லோ கம்ப்ரஸர் ஸ்கூட்டர் மாடலாக இருந்தால் கண்டிப்பாக இதை தான் பண்ணணும். பைக் மாடல்னால் இதே தான் பண்ணணும். அதேமாதிரி கிக்கரு டைட்டாக இதுனாவே நம்ம மேக்னெட் சைடு போட்டு கட்டிட்டு அது நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. வண்டி சீசாச்சுன்னு என்ன பண்ணோம், இதுவே லோ கம்ப்ரஸர் என்ன பண்ணணும் தான் இந்த வீடியோ காமிச்சிருப்பேன் ஓகேங்களா. இந்த வீடியோ நிறைய குறைங்க இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு பேசிக் செக்அப் தான் ஓகேங்களா. நிறைய லோக்கல் மெக்கானிக் நம்பர் மாதிரி ஆளுங்களா இதுமாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகலாம் ஃபஸ்ட் இதை தான் பண்ணுவாங்களே. ஒரு சமயம் உங்கள் வீட்டில் இந்தமாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்களே இதுமாதிரி சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. மெக்கானிக் மட்டும் போகாமல் நீங்கள் வீட்டில் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டூல்ஸ் வச்சிங்க ஓகேங்களா. டூல்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக நடக்கும் ஓகேங்க. இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்களே ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஐடியா கொடுத்துல நம்மளே கண்டிப்பாக இறங்கி இந்த வேலையை செய்யலாம் ஓகேங்களா. ஒரு சின்ன விஷயம் தான் இது. இதெல்லாம் கிளச்சு போய்ட்டு மற்ற விஷயம்லாம் எதுவுமே பண்ணாதீங்க ஓகேங்களா. லோ கம்ப்ரஷனாகவே இதான் பண்ணோம். ஒரு வண்டியை சீஸ் ஆயிடுச்சுனாவே அந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ண நிறைய வீட்டில் காமிச்சிருப்பேன். லோ கம்ப்ரஸருக்கு என்ன பண்ணணும், சீஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணணும். ஒரே வேலை தான். அந்த சீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மேக்னெட் சைட்லாம் கட்டி கொஞ்சம் வேலை இருக்குது ஓகேங்களா. அதில் வீடியோ நிறைய போட்டிருப்பேன். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அதேமாதிரி இந்த வீடியோ நிறைய குறைங்க இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ண கமெண்ட்டு கண்டிப்பாக நான் உள்ள வீடியோ போட்டிருப்பேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இதோ நிறைய வீடியோ பார்ப்போம். பை.